லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. அதற்கு ஈரானும் பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த போர் பதற்றத்தால் கச்சா எண்ணெய் ஏற்றி வரும் கப்பல் போக்குவரத்து சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்தியாவில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் உணவகங்களுக்கு நேற்று முதல் வணிக கேஸ் சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. வீடுகளில் சிலிண்டர் விநியோகம் செய்வது தாமதமாகி வருகிறது. இதனால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். வீடுகளில் ஒரு சிலிண்டர் வாங்கி 15 நாட்களுக்கு பின் 2வது சிலிண்டருக்கு முன்பதிவு செய்யலாம். அதற்கு ஏற்ப தற்போது 2வது சிலிண்டருக்கு பதிவு செய்தால் நீங்கள் 1 மாதம் காத்திருக்க வேண்டும் என்று எண்ணெய் நிறுவனங்கள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கடும் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் இன்று முதல் ஹோட்டல்கள் இயங்காது என ஓட்டல் உரிமையாளர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். ஓட்டல்கள் இயங்காத பட்சத்தில் பெங்களூருவில் தங்கி பணிபுரிபவர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாவர். இதனால் சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் கூறியதாவது: மத்திய அரசு சார்பில் 5 நாட்களுக்கு முன்பே வணிக கேஸ் சிலிண்டர்களை நிறுத்துவதற்கான சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது. மருத்துவமனை, பள்ளி, கல்லூரிகளில் மட்டும் விநியோகம் செய்ய அனுமதி தரப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டர்கள் சப்ளைக்கு எவ்வித கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை. கடந்த வாரம் வீட்டு உபயோக சிலிண்டர்கள் சப்ளை நிறுத்தப்பட்டதாக வந்த தவறான தகவலால் இதுவரை இல்லாத அளவுக்கு 30% புக்கிங் அதிகரித்தன. சூழ்நிலையை பயன்படுத்தி சமூக விரோதிகள் சிலிண்டரை கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்கின்றனர். இதுபோன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர்கள் கூறினர்.